Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. ஒருவேளை பெரும்பான்மை கிடைத்துவிட்டால் பிரதமர் பதவி யாருக்கு என்ற பேச்சு இந்தியா கூட்டணிக்குள் தீவிரமடைந்துள்ளது. இதை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்தால் பிரதமர் மோடி மீண்டும் பதவியேற்பார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஒருவேளை இந்தியா கூட்டணி பெரும்பான்மை வந்தாங்கன்னா யார் பிரதமர் என்ற விவாதம் சூடு பிடித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் மொத்தம் எத்தனை சீட்? 543 சீட்டுகள். இதில் பாதிக்கும் ஒன்று மேலே, அதாவது 272 வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. சரி, நிலைமை இப்படி இருக்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அதீதமாக நம்பியிருக்கும் மாநிலங்கள் எவை தெரியுமா? கர்நாடகா ஏன் அப்படின்னா அதில் 28 சீட் இருக்கு. பாஜக ஏற்கனவே 25 வென்றிருக்கிறார்கள் 2019, அதாவது சென்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தல்களில். இந்த முறை காங்கிரஸ் ஆட்சி, அதனால் காங்கிரஸ் அதிகமாக நம்பி இருக்கிறது. பிரஜ்வால் ரேவண்ணா கூட்டணி கட்சியில் இருந்தாலும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அது மட்டுமில்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சாரங்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் கர்நாடகாவை அதிகமாக நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்கிறாங்க. 28ல் 25 பாஜக, இந்த முறை ஒரு 10 சீட்டாவது எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறோன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. இரண்டாவதாக காங்கிரஸ் கட்சி நம்பி இருக்கும் மாநிலம் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு பிறகு அதிக சீட்டுகள் என்றால் அது மகாராஷ்டிரா தான். 48 சீட்டுகள் அங்கே இருக்கிறது. 41 பாஜக கையில் வைத்திருக்கிறது. ஆனால் இந்த முறை பாஜக கூட்டணியில் சென்ற முறை இருந்த சிவசேனா பிளவுபட்டு நிற்கிறது. உத்தவ் தாக்கரே காங்கிரஸோடு நிற்கிறார். பிரிந்து போன ஏக்நாத் ஷிண்டே பாஜகவோடு நிற்கிறார். அதே நேரத்தில் காங்கிரஸுக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அவர்களோட கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் உடைந்து விட்டது. சரத்பவார் காங்கிரஸோடு இருக்கார், அஜித் பவார் பாஜகவோடு இருக்கார். மகாராஷ்டிர மக்கள் யார் ஆதரிக்க போகிறாங்க? சென்ற முறை 48க்கு 41 பாஜக கூட்டணி வென்றிருந்தது. இந்த முறை எத்தனை காங்கிரஸ் கட்சி தட்டி பறிக்கவிருக்கிறது? உத்தவ் தாக்கரேவுடைய ஆதரவு இருக்கிறது, சரத்பவாருடைய ஆதரவு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி எத்தனை சீட்டுகள் இவர்கள் வசம் வரப்போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து காங்கிரஸ் கட்சி நம்பி இருக்கும் மாநிலம் தெலுங்கானா. காரணம் என்ன? தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறது. சந்திரசேகர் ராவ் சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தார், ஆனால் ஆட்சியை கோட்டை விட்டார். மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்து விட்டார்கள். எனவே 17 சீட்டில் எத்தனை வெல்லப்போகிறது காங்கிரஸ் என்று காங்கிரஸ் கட்சியே ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ராஜஸ்தானில் 25 சீட்டுங்க. கடந்த 2 தேர்தலையும் 25க்கு 25 பாஜக வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை காங்கிரஸ் ராஜஸ்தானிலும் ஒரு கண் வைத்திருக்கிறது. பாஜக எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில விவகாரங்கள் தனக்கு சாதகமாக ஆகுமா என காங்கிரஸ் கட்சி பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கிறது. இப்படியாக 4 மாநிலத்தை காங்கிரஸ் கட்சி அதீதமாக நம்பி இருக்கிறது. சரி, சுமாராக நம்பியிருக்கும் மாநிலம் என்று பார்க்கும் பொழுது மத்திய பிரதேசம். அங்கே 29 சீட்டுகள் பெரும்பாலும் பாஜக கையில் வைத்திருக்கிறது. இங்கேயும் ஏதாவது கிடைக்குமா என்று காங்கிரஸ் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாஜக இந்த மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தாலும் பாஜகவுடைய சக்தி வாய்ந்த நபர்களாக பார்க்கப்படும் நபர்களுக்கு அங்கே முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை. அதாவது மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ராஜஸ்தானில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது எங்களுக்கு சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று காங்கிரஸ் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. அதே போல் சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா அங்கே மொத்தம் 11 சீட் அதிகமாக பாஜக கையில் வைத்திருக்கிறது. காங்கிரஸ் அங்கேயும் ஒரு ஆசை வைத்திருக்கிறது. அசாமில் மொத்தம் 14 சீட். இங்கே எத்தனை வெல்ல முடியும் என்று காங்கிரஸ் பார்த்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் காங்கிரஸ் லேசாக நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கும் மாநிலம். சரி, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மீண்டும் காங்கிரஸ் பக்கம் தாவுவார்களா? தற்பொழுது பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்கியதே நிதிஷ்குமார் தான். கடைசியில் அவர் தாவிவிட்டார் பாஜகவிற்கு. சந்திரபாபு நாயுடு போன தேர்தலில் 2019 காங்கிரஸுக்கு நெருக்கமாக இருந்தார். மோடியை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். இந்த முறை பாஜகவோடு கைகோர்த்து விட்டார். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க? ஏற்கனவே 2 பேர் பல்டி அடிப்பதில் வல்லவர்கள், அதில் நிதிஷ்குமார் கை தேர்ந்தவர். நிச்சயமாக நாங்கள் அந்த 272 நெருங்குறோன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா இந்த 2 பேரும் எங்கள் பக்கம் வந்துடுவாங்க, இந்த 2 பேரும் எங்களுடைய ஸ்லீப்பர் செல் என தமாஷாக காங்கிரஸ் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது.
இவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் என்று பார்க்க வேண்டி இருக்கும். சரி, காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக ஜெயராம் ரமேஷ் முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் கூட்டணியில் எந்த கட்சி அதிக எம்பிக்களை கொண்டு வருகிறதோ, ஆட்சி அமைக்க எந்த கட்சி ஸ்ட்ராங்காக உதவி செய்கிறதோ அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவார் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது என்று ஜெயராம் ரமேஷ் பேசியிருக்கிறார். அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு பிரதமராக வாய்ப்பு அதிகம் சொல்லி. மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்தில் அவங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒத்து வரலை. இந்தியா கூட்டணியில் நான் முழுமையாக இல்லைன்னா அவங்க சொல்லலை, முழுமையாகவும் உள்ள வரலை. அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் எந்த அளவு வெற்றி பெறவிருக்கிறார், அந்த எம்பிக்களின் சப்போர்ட்டுக்கு இந்தியா கூட்டணிக்கு கொடுக்க முன் வருகிறார் என்றால் என்னை பிரதமராக்குங்கள் என்று கேட்பாரா என்றும் பார்க்க வேண்டி இருக்கும். இவருடைய உதவியை அதீதமாக இந்தியா கூட்டணி நம்பியிருந்தால் ஒருவேளை என்னை பிரதமராக்குங்கள் என்ற கோரிக்கையும் மம்தா பானர்ஜி முன்வைக்கலாம் என்று இந்திய கூட்டணியினர் எதிர்பார்க்கின்றனர். காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தி பிரதமராவதை ஆசைப்படுகிறார்கள். பிரதமர் பதவியும் முதலமைச்சர் ஸ்டாலினும். ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டார் அப்படின்னா ஏற்கனவே அவருக்கு அந்த இமேஜ் இருக்கிறது. பிரதமர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியினர் மிக அதிக நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளும் நிச்சயமாக அவர்தான் எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிரதமராக வாய்ப்பு என்று வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமர் ஆகாமல் மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற தலைவர்கள் மம்தா பானர்ஜியை போல, அப்படியே நம்ம மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தவ் தாக்கரே, சரத்பவார், அவங்கெல்லாம் அங்கே லோக்கல் லீடர்ஸ், ஒருவேளை இவங்களுடைய சப்போர்ட்டில் தான் ஆட்சி இந்தியா கூட்டணியை பிடிக்கிறது, இவங்க தான் பெருவாரியான சீட்டுகளை அள்ளி கொடுக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால், ஒருவேளை மம்தா பானர்ஜிக்கும் பிரதமர் ஆசை இருந்தால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகம் சாத்தியம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு, புதுச்சேரி மொத்தம் 40 சீட். இங்கே பெருவாரியான சீட்டில் திமுக வெற்றி பெற்றால் காங்கிரஸ் கூட்டணியோடு தேர்தலை சந்திக்கிறார்கள். அப்படி ஒரு நிலை வந்தால் ராகுல் காந்தி பிரதமர் இல்லை, மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பிரதமர் பதவி வருகிறது என்றால் மம்தா பானர்ஜிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அதில் அதிக வாய்ப்பு இருக்கலாம் என்று இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பேச்சு அடிபடுவது குறிப்பிடத்தக்கது. Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.